ஆளுநருக்கு என்ன பிரச்சனை, இது அரசுக்கு என்ன பிரச்சனை, சபாநாயகருக்கு என்ன பிரச்சனை என்பதை அவளிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. இத்தனை வருஷமா நீங்க எம்எல்ஏவா இருக்கீங்க சார். இத்தனை வருஷமா மரபு என்னன்னா நம்ம தமிழ் தாய் வாழ்த்து ஆரம்பத்துலயும் கடைசியில தான் நாட்டு பண்ணி இசைக்கிறது வழக்கம். இப்ப இது புது மரபா இல்லையா சார்? அதுக்கு தான் நான் சொன்னேன், இது ஆளுநருக்கும் அரசுக்கும் சபாநாயகருக்கும் உள்ள பிரச்சனை. இது அவரிடத்தில் கேட்டால் தான் அதுக்கு விடிய காலம் பிறக்கும். சொல்றேன், மரபை மாற்றுகிறார்களா, மரபை கடைபிடிக்கிறார்களா என்பதை அவரிடத்தில் கேட்டதான் தெரியும். ஏனென்றால் நம்முடைய சபாநாயகர்கள் பல மரபுகளை கடைபிடிக்கவில்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், இதெல்லாம் கேட்குறீங்க ரைட்டு தான். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் துணைத் தலைவர் இருக்கிறார், இது மரபு தானே. அதை பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறீங்களே. அந்த மரபை நாங்கள் பல முறை கோடிட்டு காட்டினேன். இனியாவது நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் மரபை கடைபிடிப்பார் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். நிச்சயமாக எங்களுடைய மூத்த தலைவர்கள், மூத்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சட்டப்பேரவை தலைவர்களை சந்தித்து இருக்கின்ற நிலைமை எடுத்து சொல்லுவோம். தொடர்ந்து சட்டப்பேரவையில் மரபை காக்க வேண்டும். சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு எதிர்க்கட்சி தலைவராக நான் இருக்கின்றேன். துணைத் தலைவராக எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் ஒருமுறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் திரு உதயகுமார் அவர்களை. அது குறித்து பல முறை சட்டப்பேரவைத் தலைவரிடத்திலே கோரிக்கை வைத்தோம். பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கின்ற சட்டப்பேரவை எங்களுடைய கட்சியைச் சேர்ந்த திரு உதயகுமார் அவர்கள் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக நீங்கள் அங்கீகரிக்கப்பட்டு அதற்கு தேவையான இருக்கையை ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கின்றோம். அவர் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்கிறார். இனியும் அந்த காரணத்தை சொல்ல மாட்டார் என்று, ஏன்னா மரபை கடைபிடிக்க வேண்டும் என்று அவரே தெரிவித்திருக்கின்றார். மீண்டும் ஒரு முறை வலியுறுத்துவோம். அப்படி ஒரு நல்ல பதில் கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். மரபை கடைபிடிக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணினால் நிச்சயமாக நாங்கள் வைத்த கோரிக்கை அவர் நிறைவேற்றுவார் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். சபாநாயகர் அவைக்குள்ளேயே சாவர்கர் மற்றும் கோட்சே வழிவந்தவர் தான் இந்த மாதிரியான செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி அதாவது அவை மரபு என்று இருக்கின்றது. சட்டப்பேரவைத் தலைவர் என்பது நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என்று தான் நாம் அனைவரும் எதிர்பார்க்கின்றது. சட்டமன்ற பேரவைத் தலைவரே ஒருதலை பட்சமாக போகின்ற பொழுது என்ன செய்வது என்று மக்கள் தான் முடிவு செய்யும். ஏனென்றால் அரசியல் சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நடுநிலையோடு செயல்படுவதுதான் அனைத்து மக்களும் எதிர்பார்க்கின்றார்கள், சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிர்பார்க்கின்றார்கள்.